நிப்டியில் அடுத்த டார்கெட் 24,728. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லை கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னோட அவுட்கம் தான் நடந்திருக்குங்க. ஸோ நம்ம ஃப்ரைடே செஷன்லேயே சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லை கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது, இதோட டெப்த் வந்து ஒரு 234 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 234 பாயிண்ட்ஸ்க்கு உண்டான மூவ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அச்சீவ் ஆயிடுச்சுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெவல் மூவ் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இனி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரேஞ்ச். நம்ம டவுன் ட்ரெண்ட் வந்து பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ஃபிப்னாச்சி போட்டிங்கன்னா அதில் 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,261. அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சு ஒரு ரீடெஸ்ட் போட்டு ஒரு புல் கேண்டில் இன்னைக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் லோஸ் ஒன்று இருக்குங்க. நிஃப்டி ஒரு 2 தாட்டி இந்த இடத்துல ஈக்குவல் லோஸ், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு லோ எடுத்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு லோ எடுத்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோ வந்து உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு 24,750 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த 750 கிராஸ் பண்ணும்போது ஈஸியாக அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. அந்த கேப் பார்த்தீங்கன்னா 25,160 170 அந்த லெவல் வரைக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க நிஃப்டி. ஸோ இந்த கிரிட்டிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,344 கீழே போச்சுன்னா உங்களுக்கு திருப்பியும் ஒரு 0.618 லெவல் 23,800 வரைக்கும் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இதை தாண்டி நம்மளுக்கு பாடி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ற வரைக்கும் சான்சஸ் இருக்குங்க. இதுதான் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ்க்கு உண்டான மூவ் இருக்கலாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்த சப்ளை பிளாக்கு மேலே தான் இன்னைக்கு ஃபுல் ட்ரேடிங் நடந்திருக்கு. நாளைக்கு சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 57,085 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 57,780 அதை கிராஸ் பண்ணும்போது 58,120 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இதை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா நேதத்தை க்ளோஸ் ஆன 56,580 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகுதுங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த லெவல்ஸ் கீ லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பேட்டர்னோட லோ இருக்குல்லங்க 24,512. இதுதான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு கீ லெவலாக இருக்க போகுது. இதுக்கு கீழே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகும்போது அடுத்தடுத்த பாட்டம் டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது நம்ம அப் ட்ரெண்டுக்கு உண்டான 24,728 அது வந்து மினிமம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதில் 24,600லேருந்து 24,700 வரைக்கும் ப்ரீவியஸ் ரேலியில் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. அட்லீஸ்ட் 6 to 8 days கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மூவ் அவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட் கிராஸ் பண்ணுமா இல்லை ஒரு கேப் அப்பில் கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் 2 daysல ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ண முடியுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கும்போது நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இது கீழே இருக்கும்போது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இன்னைக்கு கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.